ஒரு யங் ஸ்கூல் டீச்சர் என்கிட்ட பார்க்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஹெவி ஃபேட் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ரைட் சைடில் அந்த ரிப்புக்கு அடியில், ரைட் சைடில் அந்த எலும்புக்கு அடியில் மேல் வயிற்றில் ஒரு பெயின் சொல்லி என்கிட்ட வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன நினச்சாங்கன்னா, கேஸ் பெயின் நினச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த கேஸ் மாத்திரையும் ஆன்டாசிட் சிரப்பையும் குடிச்சிட்டு டைம் தள்ளிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சிவியராக பெயின் வந்தப்போ என்கிட்ட வந்தாங்க. அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப தெரிஞ்சது உள்ள வந்து பித்தப்பையில் மல்டிபிள் ஸ்டோன்ஸ், நிறைய பித்தப்பைகள் நிறையா இருந்துச்சு. இந்த கால்பிளாடர் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக சைலண்ட்டாக இருக்கும். எப்பவுமே சிம்டம்ஸ் தெரியவே தெரியாது. சடனாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சிவியராக போகவும் சான்ஸ் இருக்குது. இது காமனாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பிலியரி கோலிக்னு சொல்லுவோம். ரைட் சைடில் நம்ம மேல் வயிற்றில் ரிப்புக்கு அடியில் சடனாக ஷார்ட் பெயின் வரும். அதுவும் கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் அன்டைமில் நைட்டில் ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கும் போது நைட்டு 1 மணி 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது வலி எழுப்பிட்டுரும் அவங்கள. நைட்டில் அன்டைம் வலி வந்து ரைட் சைடில் மேல் வயிற்றில் வலி வந்து முதுகு வரைக்கும் வலி போக சான்ஸ் இருக்குது. நைட்டில் ஹாஸ்பிட்டல் போய் வலி ஊசி போட்டுருவாங்க. பைல் டக்டை பிளாக் பண்ணும்போது ஜாண்டிஸ் போக சான்ஸ் இருக்குது. இதே இந்த பித்தப்பைகள் இன்னும் கீழே இறங்குச்சுன்னா கணைய பாதையும் பிளாக் பண்ணி கணைய அலர்ச்சி வர சான்ஸ் இருக்குது, பேங்கரைட்டிஸும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இது மாதிரி அடிக்கடி போஸ்ட் மீல் கேஸ் பெயின், அதாவது அந்த ரைட் சைட் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பாருங்கள். அவங்கள ஸ்கேன் பண்ண சொன்னால் உடனே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்கில் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா பித்தப்பை நல்லா உப்பிட்டு இருக்கும்போது கிளியராக பித்தப்பைகள் பார்த்துடலாம். இது மாதிரி பெயின் பித்தப்பை நல்லா வலி வருது அப்படின்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. லேப்ரோஸ்கோபிக் கால்பிளாடர் ரிமூவல் ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன் தான். வேர்ல்டு வைட் ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் இதுதான். இதனால வந்து எந்த வித பிரச்சனையும் வராது உங்களுக்கு.